விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் இளம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஒரு 1.5 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. இந்த காடு பார்த்திங்கன்னா பக்கத்து காடு, ரோட்டுக்கு தெற்கு சைடு உள்ள காடு உழவு போட்டு விட்டுருக்குது. மண்ணை பாருங்கள், மண்ணுக்காக உதாரணத்துக்காக காட்டுறேன். இப்போ நாம் பார்க்க வந்த காடு மஞ்சக்காட்டு மைனாக மஞ்சள் போட்டிருக்குது. இது குருமந்தூர், அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் குருமந்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காடு அமைஞ்சிருக்குது. ரோடு பேஸ் தாங்க, பஸ் போகிற ரோடு பேஸ், மெயின் ரோடு பேஸு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 250 அடி ரோடு பேஸ் வருங்க. இந்த தோட்டம் ஊரடி தோட்டமாக தான் அமைஞ்சிருக்குது. இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நவீன டைப்பில் ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குது. இந்த தோட்டத்துக்கு உண்டான குபேர மூலை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதுதான் இந்த தோட்டத்துக்கு உண்டான குபேர மூலை. எல்லாமே ஒரு செவ்வக டைப்பில் சுத்துப்புள்ள தென்னம்பிள்ளையோட நல்ல ஒரு வடக்கு சரிவில் நல்ல மஞ்சக்காட்டு மைனாக போட்டுருக்குறாங்க. அருமையான காடு, அருமையான மண். இந்த தோட்டத்தில் அதாவது 1.5 ஏக்கருங்க. 1.5 ஏக்கர் தோட்டத்தில் தென்னை மரம் ஒரு 50 மரம் வருங்க. எல்லாமே காய்ப்பு மரம், சிறப்பான மரம். எல்லாம் சுற்று பிள்ளைங்க, நடுக்காட்டுக்குள்ளே இல்லை. இப்போ பொலி சுற்றி, அதாவது வரப்பு சுற்றியுமே தென்னை மரம். நாம் குபேர மூலையிலிருந்து, அதாவது தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி வாய் மூலைக்கு போயிட்டுருக்குறோம். அப்புறம் இதுக்கு தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறு, தனி போர், தனி சர்வீஸு இப்படி அமைஞ்சிருக்குதுங்க 1.5 ஏக்கராவுக்கு. இதெல்லாம் பக்கத்து காடுங்க. நம்மளது இந்த ரூம் இந்த காட்டுக்குள்ளே நான் பார்க்க வந்த 1.5 ஏக்கராவுக்குள்ளே இந்த ரூம் கட்டி விட்டுக்கிறாங்க. இதெல்லாம் சொட்டு நீர் செட்டிங்ஸ்க்கு உண்டான ரூமு, கரண்ட் சர்வீஸு எல்லாமே இதில் தான் இருக்குது. இது கம்பம், ஒரே ஒரு லைன் மட்டும் இந்த காட்டுக்கு லைன் வரக்காக ஒரு லைன் மட்டும் வருது. 2 கம்பம் மட்டும் இந்த காட்டுக்குள்ளே வருதுங்க. இதுக்கு சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வடக்கு சைடில் நல்லா சிறப்பான வாழை போட்டு விட்டுருக்குறாங்க. இந்த லைன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதுதான் இந்த காட்டுக்குண்டான வாயு மூலை பகுதி. எதுவும் கட்டாயில் குபேர மூலையும் ரோடு பேஸில் வந்துடுது, அக்னி மூலையும் ரோடு பேஸில் வந்துடுது. வாயு மூலையும் ஜல மூலையும் வடக்கு திசையில் பக்கத்து காட்டு ஓரமாக வந்துடுது. இது பார்த்திங்கன்னா லைனில் அப்படியே லைன் தென்னை மரம். அப்படி சிறப்பாக ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு ஏற்ற இடங்க. நியர் இந்த தோட்டத்திலிருந்து கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு 15 கிலோமீட்ரு, நம்பியூர் ஒரு 15 கிலோமீட்ரு இப்படி அமைஞ்சிருக்குதுங்க. சத்தியமங்கலம் ஒரு 20 கிலோமீட்ரு இந்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. காடு பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பாக ஒரு செவ்வக டைப்பில் எந்த மூலையும் கட்டாகாமல் அருமையான முறையில் அமைஞ்சிருக்குது. எல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் தான். மண் வளம், நீர் வளம் அருமையான ஏரியா. மண் வளத்துக்கும் சரி, நீர் வளத்துக்கும் சரி இந்த காடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு நல்ல முறையாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காட்டினோட விலை தான் கொஞ்சம் கடைசியாக சொல்கிறாங்க, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இந்த மூளை தான் நம்மளுக்கு ஜல மூளைங்க, அதாவது ஈசானிய மூளை. இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரு அக்னி மூலைங்க. எந்த ஒரு கிராஸும் பெண்டோ எதுவுமே இல்லைங்க. செவ்வக டைப்பில் நல்லா அருமையாக இருக்குது. காடு நல்லா வடக்கு சரிவு, நல்ல பெரிய சரிவு இல்லை, ஒரு நார்மலான ஒரு சரிவு. இதில் பக்கத்தில் வாழை, செவ்வாழை போட்டுட்ருக்குறாங்க.
காடு வந்து ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. ஏரியாவும் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொட்டு நீரும் போட்டிருக்கிறாங்க, வாய்க்கால் மூலியமாகவும் தண்ணி கட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த காட்டுக்கு பக்கத்துல எல்லாம் வந்து ஆற்று தண்ணியும் பாயுதுங்க. இந்த காட்டுக்கு ஆற்று தண்ணி பாசன வசதி இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை வேணும்னா வாங்கிக்கலாம். 1.5 ஏக்கராவுக்கு தேவைப்படாது. இதுலேயே வந்து போரில் சிறப்பான தண்ணிங்க. கிணத்துலேயும் தண்ணி இருக்குது. கிணறு வந்து வேற ஒரு பங்கில் இருக்குது. கிணறு வந்து இருக்குதாங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷனு. நானும் காட்டை சுற்றி வந்துட்டு கிணத்த காணோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. போரும் சர்வீஸும் இருக்குது. அந்த விளக்கத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த தோட்டத்துக்கு உண்டான அக்கனி மூலம் இதுதாங்க. ரோடு பேஸில் வந்துடுது. ஊரடி தோட்டங்க, நல்ல ஒரு சிறப்பான தோட்டம். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா குபேரமலைக்கு ஒரே நேருங்க. லைன் தென்னை மரம். இப்படி தாங்க காடு வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் இருங்க, அதையும் டவுட் கிளியர் பண்ணிடுறேன். 1 ஏக்கர் விலை வந்துங்க 2 கோடி ரூபா சொல்கிறாருங்களாமா. அதாவது மொத்தம் 1.5 ஏக்கரு. 1 ஏக்கர் விலை வந்து 2 கோடி ரூபா சொல்கிறாரு. இந்த ஏரியாவுக்கு உண்டான ரேட்டாக சொல்கிறாங்க. ஊரடி தோட்டமாக இருக்கிறதுனால இங்கே சைட்லாம் பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தியாக போகிறதுனால அப்படி சொல்கிறாங்க. தோட்டத்துக்கு அந்த விலையை சொல்கிறாங்க. அதிலிருந்து ஏதாவது பேசி குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிலம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தோட்டம் பிடிச்சிருந்தா வாங்கணும்னு நினச்சா கூப்பிடுங்க. அது என்ன ரேட்டுக்கு பண்ணலாங்கிறதெல்லாம் நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க சொல்கிற கணக்கு பார்த்தா 1 ஏக்கர் 2 கோடிங்கும் போது 1.5 ஏக்கர் 3 கோடி ரூபா கணக்காகுது. தோட்டத்தில் எந்த குறையும் இல்லைங்க. அருமையான தோட்டம். விலை தான் கொஞ்சம் கடுசாக தெரியுது. அதுக்கு நீங்கள் கூப்பிடுங்க, நம்ம விசாரிச்சுக்கலாம். அது என்ன ரேட்டுக்கு பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது வந்துங்க, இந்த காட்டுக்கு வந்து கிணறு, தனி கிணறுன்னு சொன்னாங்கல்ல, அது ஒன்று மட்டும் தப்புங்க. தனி கிணறு இல்லை, தனி போரோடு சரிங்க. தனி போர், தனி சர்வீஸு. போர்லேயே வந்து தண்ணி வந்து இன்னும் 5 ஏக்கராவுக்கு வேணாலும் கட்டலாமாம்மா. அந்தளவுக்கு வந்து போர்லேயே சிறப்பான தண்ணிங்களாமா. கிணறு இல்லைங்க. ஒரு நம்ம கூட இருக்கிற ஒரு கூட்டாளி வந்து கிணறு இருக்குதுன்னு சொல்லிட்டார். நானும் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். அதை இப்போ விசாரிச்சுட்டு தான் சொல்கிறேன். கிணறு இல்லை, போர் மட்டும்தான். போர்லேயே நல்ல தண்ணி. மற்றபடிக்கு தென்னை மரம்லாம் பாருங்கள், சிறப்பான ஒரு காய்ப்பு. நல்ல ஒரு தரமான மரங்கள், நாட்டு மரங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. விலை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பேசலாம். இந்த தோட்டம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நிலம் தேவைப்பட்டால் எனக்கு உடனடியாக யோசிக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.